இன்னைக்கு காலையில் தான் வாசித்தேன். விக்கிபீடியாவில் போய் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க. இந்த குருத்தோலை ஞாயிறிலே செய்யப்படுகிற சிலுவை, கடந்த ஆண்டின் சிலுவையை இந்த நாளிலே அதை இந்த தபச நாட்கள் ஆரம்பிக்கும் முன்பாக அதை கொளுத்தி சாம்பலை பூசிக்கொண்டு இந்த நாளை துவங்குவார்களாம். இந்த பழக்கம் நம்மகிட்ட இல்லை. ஒருவேளை ரோமன் கத்தோலிக்க மக்கள் மத்தியில் நிச்சயமாய் அது இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் சரித்திரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ மக்கள் ஊர்வலமாய் செல்வது வழக்கம். ஏன் நம்ம போலன்னு சொல்லி ஒரு சிலருக்கு கேள்விகள் மனசில் நிச்சயமாக இருக்கும். இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு இதை நாம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல். இப்போ தான் கொரோனாலாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். போலன்னு சொல்லி அரசும் மருத்துவமனையும் கொரோனாவும் சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, முழுசாக 100% அதில் பங்கு பெறுறதில்லை. அன்றைக்கு எப்படி 70 நபர்களோடு இந்த ஊர்வலம் 5.5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட துவங்கப்பட்டுச்சான். வர 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 ஜன கூட்டம் பெருங்கூட்டமாய் வந்துவிட்டது. காரணம், நாங்கள் விடுதலையாக போகிறோம், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தர ஒரு உன்னதமான அரசர் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக அவன் சட்டையை அவுத்து போட்டானா. வேதத்தில் இப்போ வாசித்தோம் நம்ம. லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள், டைம் இல்லை. அந்த சட்டையை அவுத்தவன் ஒரு நாளில் அடுத்த ஒரே வாரத்தில் என்ன பண்ணான்னா அவருடைய சட்டையை அவுத்துட்டான். நீங்கள் லூஸாக சொருகி வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சோதரம். ஓகே, ரைட். யாருடைய சட்டையை அவுத்துட்டாங்க? சட்டையை அவுத்து தெருவில் போட்டு அவர் அது மேலே வரணும், கழுதை நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுத்தவர்களே என்ன பண்ணாங்களா? அருள்நாதர் இயேசுவினுடைய சட்டையை அவிழ்த்து விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய செயலாலே, நம்முடைய சிந்தையாலே ஆண்டவருடைய சட்டையை அவிழ்ப்பதற்கு அநேக மக்கள் இருக்கிறோம். இங்கே இருக்கிறோமான்னா இருக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் இட். பட் அதை புரிந்து கொண்டால் சரி என்று சொல்லுகிறேன். அதே போலவே ஓசன்னா ஓசன்னா என்று கூக்குரலிட்டு அவரை அழைத்து வந்தவர்கள் மறுபடியும் அந்த வார்த்தையை அப்படியே மாற்றிக்கொள்கிறாங்க. ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாங்க? அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று. விடுதலை கொடுக்க வருகிறார் என்கின்ற அந்த சூழ்நிலை மாறி கொலைகாரனும் கொள்ளைக்காரனுமான பரபாசை விடுதலை செய்யும் என்று மறுபடியும் கூக்குரலிட்டார்கள். அந்த கூட்டம் இங்கே இருக்குதா அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்களிலுமே நிச்சயமாக இருக்கும். அவரோடு 3 ஆண்டுகள் பணி செய்த, அவர் செய்த அதிசய அற்புதங்கள் அனைத்தையும் பார்த்த யூதோஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுத்தான். நான் அதை யோசித்து பார்க்குறேன். இந்த தபசு நாட்கள் துவங்கின நாள் முதலே எனக்குள்ள ஒரு சந்தேகம். அவன் ஏன் காட்டி கொடுத்தான்? அவனுக்கு என்ன குறை? அதனால் அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனால், இயேசு கிறிஸ்துவினால அவனுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லையே. இன்னொரு பியூட்டி என்னன்னா, அவனுக்கு கூப்பிட்டு ஒரு பொறுப்பையும் கொடுத்தாரு. என்ன பொறுப்பு கொடுத்தாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவன் அவருடைய ராஜ்யத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சச் அ சூப்பர் பொறுப்பு அவனுக்கு. ஆனால் அவனுக்கு திடீர்னு ஏசுனதுனால ரீசன் ஏதாவது என்னால் கண்டுபிடிக்குமான்னு சொல்லி நானும் நிறைய வாசித்து பார்த்தேன். இந்த நாட்கள் ரொம்ப ஆண்டவரோடு செலவு பண்ணுகிற நாட்கள் என்று இன்னும் அதிகமாய் ஐ லேர்ன்ட் இட் so many things. பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ரெண்டு காரணத்தை நானாக யோசித்தேன். ஒன்று, இயேசுநாதருக்கு கீழே அவன் பணி செய்ய விரும்பவில்லையா இருக்கலாம்.
ஐம் ரைட்? தெரியல அதை எப்படி அதை சொல்லுவாங்கன்னு சொல்லி. இன்னொரு காரணம், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரணம், நான் எதிர்பார்த்த தலைவர் அவர் இல்லை. அவர் ஒரு அரசனாய் வருவார், அரசாட்சி நடத்துவார். எங்க நடத்துவார்? எருசலேம்ல நடத்துவார். அவருக்கு நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருப்பேன். அது அங்க நடக்கல, அதனாலையும் காட்டி கொடுத்துருக்கலாம். இன்னொரு காரியம் உண்டு. என்ன காரணம் சொல்லுங்களேன்? பிசாசு தான் அங்கங்க பூந்துட்டு இருக்கிறானே. இயேசுநாதர் இருந்த இடத்துலயே, பந்தி வச்ச இடத்துலயே அங்கேயே வந்துட்டான் பிசாசு. வேதம் சொல்லுது, நான் சொல்ல. நல்லா சாப்பிட தான் வந்தாங்க, எல்லாம் போனாங்க. மேல் வீட்டறையில் பந்தி ஆயத்தம் பண்ணாங்க. ராவு இருந்து கடைசி இருந்து வியாழக்கிழமை நம்ம எல்லாம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு உள்ளே வந்துட்டான் நான் பிசாசு. யாருக்குள்ளே வந்துட்டான்? இப்போ யாருக்குள்ளே வருவான்னு தெரியாது, ஏங்குள்ளே கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. யாராக இருந்தாலும் பிசாசு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போ நாம் இடம் கொடுத்தா. அதுக்கும் மேலான காரணம் ஒன்று உண்டு, மணி, காசு. நான் காட்டி கொடுக்குறேன், எவ்வளோ கொடுப்பேன்? நான் காட்டி கொடுக்குறேன், எவ்வளோ கொடுப்பேன்? இன்னைக்கு அந்த காசுக்காக அந்த வசதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசாசு பின்னாலேயே வருவான். காரணம் என்னன்னா, நீ இடம் கொடுத்துட்றேன். யூ மே ரிசீவ் மணி, யூ மே கெட் த மணி, யூ மே ஏர்ன் த மணி, யூ மே அக்குமுலேட் த மணி. ஆனால் கடைசியில் அவனுடைய நிலைமை என்ன ஆயிற்று? நான்கு கொண்டு செத்தான் என்று வேதம் எழுதியிருக்கு. சரி, நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நான் பார்த்தேன். எதற்காக எருசலேமுக்கு இயேசு போனார்? இதுக்கு முன்னால் எத்தனை முறை இயேசு எருசலேமுக்கு சென்றிருக்கிறார்? பல முறை இயேசுநாதர் எருசலேமுக்கு சென்றிருக்கிறார். ஒரு இடத்திலே சீடர்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது, நான் எருசலேமுக்கு போக விரும்புகிறேன் என்று அவர் சொன்ன பொழுது, வேண்டாம் வேண்டாம், போக வேண்டாம், உம்மை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் என்று இதே சீடர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர் சென்றார். அப்ப நீங்க போறதா இருந்தா நாங்களும் உம்மோடு சாக போறோம்னு சொல்லி எல்லோரும் வந்தாங்க. ஆனால் இவர் இந்த முறை சென்றது தான் ஒரு அரசன் என்பதை காண்பிப்பதற்காகவும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற 19ஆம் அதிகாரத்தில் அதை வாசித்தோம். அந்த வசனத்தை வேணா வாசிங்களேன். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார், ஏறி வருகிறவராய் இருக்கிறார். தெள்ள தெளிவா எங்க எழுதுறாங்க? அன்னைக்கு எழுதல, அதுக்கு பிற்பாடு எழுதல, தீர்க்க தரிசனமாய் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லமா? ஆமீன் சொல்லமா? இன்னைக்கு ஒருத்தர் பைபிள் கொண்டு கொடுத்தாங்க. நான் புதிய ஏற்பாடு மட்டும்தான் என்னால் படிக்க முடியுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. பழைய ஏற்பாடும் படிக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஆயாவான் வேத வசனம் சொல்லுது. எதுக்கு? புதிய ஏற்பாட்டில் உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு. ஸ்கூலில் எப்படி ஆயாமா கொண்டு போய் விடுறாங்களோ அது மாதிரி பழைய ஏற்பாடு. ஆகவே பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும். சரி, போகட்டும். இதில் எதற்காக வேறு எருசலேமுக்கு வந்தார்? மிக முக்கியமான பாயிண்ட் அது. இவ்வளவு நாள் வந்தது ஒரு காரணம், ஆனால் அன்றைக்கு போனது ஒரு முக்கியமான ஒரு காரணமாய் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் எருசலேமுக்கு வந்தார்? அதுவும் ஒரு அரசனை போல எப்படி வருவார்களோ அதை போல வந்தார். வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இவர் இப்போ கழுதையில் வந்தார். அரசன் கழுதையிலே வருவார், குதிரை மேல வருவார்.
வெளிப்படுத்தல இருக்குது. மறுபடியும் வரப்போறார். ஒரு ஆமீன் சொல்லாமா? மறுபடியும் வரப்போகிறார். மரிப்பதற்காக வந்த இயேசு இனி மரிப்பதற்காக வரப்போவதில்லை. என்னையும் உன்னையும் நியாயம் தீர்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு திரும்ப வருவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குதிரை வீரனாய் வாளினோடு சேர்ந்து அவர் வருவார். உன்னையும் என்னையும் நியாயம் தீர்க்க நியாயஸ்தலத்திலே ஒரு நாள் நிற்க வைப்பார். அன்றைக்கு நானும் நீயும் செய்த காரியங்கள் நியாயம் விசாரிக்கப்படும். சரி, போகட்டும். நான் சொன்னது என்னன்னா, லூக்கா 19:41 இதை சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தவங்க வாசிக்கலாம், அல்லது மைக்கில் வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். 41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு எழுதாராம். நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு. நாங்கள் இஸ்ரேல் ஜெருசலேமுக்கு நாங்கள் போயிருந்தப்போ இந்த கண்ணீர் விட்ட ஸ்பாட்டை கொண்டு போய் நிறுத்தி இங்கே தான் இயேசுநாதர் அழுதாருன்னு சொல்லி எங்ககிட்ட காமிச்சாங்க. ஆமாம், அதை ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாய் இடமாய் காண்பிக்கிறார்கள். ஏன்? என்னையும் உன்னையும் இன்றைக்கும் பார்த்து இயேசுநாதர் கண்ணீர் விடுகிறவராய் காணப்படுகிறார். கண்ணீர் சிந்துவதற்காக, எருசலேமை எச்சரிப்பதற்காக இயேசுநாதர் அங்கே சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிங்களேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் இன்றைக்கு நலமாயிருக்கும். இன்றைக்கு சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை அறிந்திராத மக்கள் நாம் இருக்கிறோம். அறிந்தில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு இஷ்டமாக தேவையில்லாத நம்முடைய காரியங்களை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை தேடுவதற்கு கர்த்தர் என்னையும் உன்னை அழைக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இங்கே வந்திருக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான காரியம், ஆசீர்வாதமான காரியம், அருள் உள்ள காரியம், கிருபை உள்ள காரியம். ஆண்டவரே என்னோடு பேச வாங்க, எனக்காய் நீங்கள் அழுறீங்கன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. என்னை எச்சரிக்கும்படியாய் அந்த எருசலேமுக்கு வந்தீங்களே, இன்றைக்கு எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுங்களேன். வேத வசனம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதோ வாசற்படியிலே நின்று, everyone knows it. Are you ready to open your door? உங்களுடைய வீட்டு வாசற்படியின் கதவை திறப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியா? இருதயமாகிய உன்னுடைய வாசலை திறப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியா? இன்னொரு வசனம் இன்னைக்கு அந்த நிருப பகுதியில் வாசித்த, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எப்போ நான் என் வாசலை திறந்தா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நான் நிரப்பப்பட்டா, அந்நிய பாஷைகளை நாம் பேசினா, ஆவியானவரோடு இடைப்பட்டா, எனக்காக அவர் சாட்சி கொடுப்பாராம். யாருக்காக? எனக்காக. இவன் கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதான பாக்கியத்தை, கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். சரி, இன்றைக்கு பொதுவாக எல்லாருமே பேசுறது இந்த குருத்தோலை ஞாயிறு பற்றி. எப்படி வந்துச்சு, ஏதா வந்துச்சு, எங்கே வந்துச்சு, எவ்வளோ தூரம் போனாங்க, ஏன் வந்தாங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னா இதோட இதை முடிச்சிடலாம். அருள்நாதர் இயேசு அந்த எருசலேமை நினைந்தருளினார். ஆகவே அங்கே சென்றார். அப்போ அவர் நினைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை, இந்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா சொல்றாரு. அங்க சர்ச்சில் போய் அவர் சிறப்பான காரியங்களை செயல்படுத்தினார். நான் இதெல்லாம் செஞ்சேன், என்னை நினைத்தருளும். சரி, என்னை நினைச்சுக்குங்க சாமின்னு இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் கேட்டீங்க? கை தூக்கலாமா? We are in the church.
ஆமாம், என்னை நினச்சிருங்கன்னு சொல்லிட்டு டெய்லி சாமிக்கிட்ட கேளுங்க. போகும்பொழுதெல்லாம் கேளுங்க, வரும்போதெல்லாம் கேளுங்க, சாப்பிடும் போதெல்லாம் கேளுங்க. என்ன மாற்றுறீங்களோ என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்யும் பொழுதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை நினைக்க கடந்து வருவார். ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் சொல்லி நான் நேரத்தோடு கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் நினைக்கிற நினைவு வேற, நானும் நீயும் நினைக்கிற நினைவு வேற. 58 ஏசாயா 58 அழகா சொல்லுது பாருங்க. 8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நல்லா கேட்டுங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. உங்கள் வழிகள் என் வழியும் இல்லை. நான் போற வழி வேற, அவர் வழி வேற. என் வழி தனி வழின்னு சொல்றான் பாருங்க. அது இல்லை, ஆண்டவருடைய வழியே வேற. வாசிங்கம்மா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நினைவுகளையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் என்ன யோசிக்கிறேன், என்ன செயல்படுறேன், என்ன சிந்திக்கிறேன், என்னுடைய பார்வை எங்கே போகிறது, அவைகளையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வாசிங்க, முடிச்சிருங்க. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்த போதும் 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 போதும். நம்ம யாருன்னு நினைக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்களேன் பார்க்கலாம். 103ஆம் சங்கீதம் அழகா சொல்லுது, 14ஆம் வசனம். நம்ம யாருன்னு நினைக்கிறாரா? மண்ணென்று நினைவு கூறுகிறார். அவர் நினைக்கிறதே யாருன்னு நினைக்கிறாரு? மண்ணென்று நினைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. புழுதியில் தான் மண்ணை எடுத்து தான் பிசைஞ்சு என்னையும் உன்னையும் அவர் உருவாக்கினார். இந்த பாடி கண்டிஷன்லாம் நம்ம பார்த்தோம், யோசித்தோன்னா நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும், நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஆனால் அதை பேசலை, நான் விடுறேன். அடுத்த கதைக்கு போவோம். நம்ம என்னை நினைந்தருளும் அல்லது ஆண்டவர் நினைத்தார் என்று சொன்ன நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்தில், ஏராளமான மக்கள். அதில் ஒரு சிலர் மாத்திரம் நான் உங்ககிட்ட கோடிட்டு காட்டிட்டு எப்படி ஆண்டவர் நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, அன்னாள் போய் தேவாலயத்தில் போய் அவள் கேட்குறான். வாசிங்களா அந்த வசனத்தை? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் ஒரு நிமிஷம் வேத புஸ்தகம் எடுத்துக்கிட்டு வாங்க, என்ன மாதிரியே பேனா கூட எடுத்துக்கிட்டு வாங்க. அதில் அப்படி அண்டர்லைன் பண்ணிங்க. அந்த நினைந்தருளும் என்கிற வார்த்தையை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணிங்க, இல்லை எழுதி வச்சிங்க, வீட்டில் போய் அண்டர்லைன் பண்ணுங்க. வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. சிறுமையை பார்த்து என்று ஒரு பாடல் உண்டு, பாட தெரியுமா? என் சிறுமையை பார்த்து பாடுத மையை கண்ணோக்கி பார்த்தவரே, நெளிமையின் கை தூக்க வந்தவரே, துராத்த பாட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்கப்பட்ட பெரிய ஜாதியாய் மாற்றினீர். என்னை காண்கின்ற தேவன் நீர். எங்கள் ஜீவனீரூற்று நீர். வனாந்திரம் என் வாழ்க்கையானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீர் நீரூற்றாய் வந்தவரே. என்னை காண்கின்ற தேவன் நீர். எங்கள் ஜீவனீரூற்று நீர். இந்த பாட்டை சமீப காலமாக நான்
அடிக்கடி பாடுறேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நம்ம திருச்சபையில் சமீபத்தில் திருமணமாகியும் அல்லது நீண்ட நாட்கள் திருமணமாகியும் பிள்ளை செல்வம் இல்லாமல் மக்கள் ஏறக்குறைய 20 நபர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அதுக்காக செபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்னாளை போல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு உங்களையும் சொல்கிறேன். மற்றவர்களும் அன்னாளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், அது நம்முடைய கடமை. நம்ம பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரி, அவளுடைய என்னை மறவாமல் மறந்துடுவார்னு இவளுக்கு சந்தேகமாகி போச்சு. அதனால் என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று அவள் ஆண்டவரை நோக்கி கேட்கிறாள். அருமையான ஒரு பிள்ளை செல்வம் சாமுவேல் தீர்க்கனை அவளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மிக சிறப்பான காரியம் அல்லவா? மிகவும் சிறப்பான ஒரு நியாயாதிபதி. இன்னொன்று என்ன? ஒரு தீர்க்கதரிசி. நியாயாதிபதி மட்டும் இல்லை, நியாயாதிபதினா அரசனை போல இருந்தான். அவன் தான் கடைசி நியாயாதிபதி. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் வரல, அப்புறம் அரசர்கள் வந்துட்டாங்க. லாஸ்ட் பட் ஒன். அவன் தான் பெஸ்ட் மேன், தீர்க்கதரிசியாய் வந்தான். அப்படியான ஒரு செபத்தை பண்ணி அவள் பெற்றுக்கொண்டாள். என்னை நினைந்தருளும் என்று. ரெண்டாவது பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அவர் நினைக்கும் பொழுதெல்லாம் நம்ம நோய்கள்லாம் குணமாயிடுமா? கடந்த வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னேன். திடீர்னு ஒரு ஃபோன், என் மனைவி சுகவீனமாக இருக்காங்க, மருத்துவமனையில் இருக்கிறாங்க, தலையில் மூளையில் இரத்த நாளம் வெடித்து மரிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. மீடியா பீப்புள் என்னைக்கு எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த கால சூழலில் தெரியாது. கலங்கி போய் நிற்கிறது அந்த குடும்பம். சுகவீனமான முறையில் மாத்திரமல்ல, மருத்துவ சிகிச்சை மேன்மையான நிலைமைக்கு வந்தாலும், ஆனால் என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழல். அந்த குடும்பம் கலங்கி போய் நிற்கிறது. திருச்சபை சார்ந்திருப்பவர்கள், திருச்சபைக்காய் உதவி செய்பவர்கள் எப்போ கேட்டாலும் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நான் கேட்டால் நான் சொன்னேன்னா, இப்போ தான் சமீபத்தில் தான் ஒரு அழகான வீடு கட்டி, அதில் ரொம்ப பெரிய காரியம் என்னென்னா, நான் ரொம்ப மகிழ்ந்திருந்தது என் மனைவியிடத்துல நான் சொன்னது, அவர்களுக்கு பெற்றோர்கள் 2 பேருக்கும் கீழே 2 வீடு கட்டி கொடுத்துட்டு மேலே அவங்க கட்டிக்கினாங்க. கரங்களை தட்டலாமா? அந்த பெண், அந்த குடும்பத்தார் அதை செய்ய நினைத்தாங்க. தன்னுடைய பெற்றோரை மறக்காமல் 2 பெற்றோருக்கும் நடுவில் வழி வச்சிட்டாங்க. நீ இந்த பக்கம், நீ இந்த பக்கம், நான் மேலே இருக்கிறேன். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இன்றைக்கு வருத்தத்தோடு இருக்கிறேன். காரணம் என்னென்னா, அந்த பிள்ளை ரெக்கவர் ஆகிறதுக்கு மாதங்கள் வருடங்கள் ஆகும். அதற்காக செபிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் சுகவீனமாக இருக்கிறாரு, ஒருத்தன் செத்து போறான்னு தெரியும். ஒரு அரசன் அவனிடத்துல தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை எச்சரித்து, நீ சீக்கிரம் போயிடுவ, உன் வீட்டு காரியங்களெல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கொள். யாருக்கிட்ட சொல்றாரு? நீ சொல்லாத, எஸ்ஐகே ராஜா கிட்ட. அப்போ எஸ்ஐகே ராஜா ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? அந்த வேத வசனம் வாசிங்களேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம். போதும், இதை பற்றி ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணியிருக்கிறேன். காரணமும் காரியமும் எனக்கு உண்டு. கர்த்தரிடத்தில் வாதாடுவதற்கு, கோர்ட்டில் போய் நிற்கிறதுக்கு உனக்கும் எனக்கும் நியாயம் வேணுயா, நீதி வேணுயா, நேர்மை வேணுயா, உண்மை வேணுயா, கர்த்தரை பின்பற்றுகிற காரியம் எனக்கும் உனக்கும் வேணும். அது இல்லாதபடி தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரிடத்தில் போய் நிற்கும் பொழுது அது கேட்கப்பட மாட்டாது. நீதிமொழிகள் முதல் 2-3 புஸ்தகத்தில் இருக்குது, நீங்கள் அழகாக வாசிக்கலாம். நான் அதை எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆமாம், ஆனால் அவர் அதை கேட்க மாட்டேன் என்று தான் சொல்லுகிறார். அவசியத்துக்கு போய் நின்னா ஆண்டவர் பார்க்க மாட்டார், கேட்க மாட்டார். அவரை பின்பற்றுகிற இந்த மாதிரி சட்டமாக அவங்ககிட்ட பேசுகிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அந்த அரண்மனைக்கு முற்றத்திற்கு போகிறதுக்குள்ளேயே திரும்பி போய், இல்லை 15 வருஷம் அவனுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தெரியுமா? இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டண்ட்டாக ஆண்டவர் உடனே. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும் இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு.
5 நிமிடத்திற்குள்ளாக அவனுக்கு பதில் கொடுத்தார். அவனுடைய ஆயுசு காலம் இன்னும் 15 வருஷம் கூட்டி தருகிறேன், என்னை நினைந்தருளும் என்றவன் கேட்டான். சொல்லம்மா, என்ன நினைந்தருளும்? சத்தமாக சொல்லுங்களேன். நினைந்தருளும் ஆண்டவரே. அவன் கேட்டான், அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். இழந்து போன பலத்தை, இழந்து போனவனுடைய சொத்தை, இழந்து போனவனுடைய காரியங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது சொல்லுங்களேன் ஒருத்தர் அதுக்கு. இழந்து போனதை யோபு இழந்து போனான், பெற்றுக்கொண்டான். இன்னொருத்தன் சொல்றான், இன்னொரு ஆள் ஒரு பெரிய பலசாலி சிம்சான். ஆமா, 2 தூண்களுக்கு இடையில கட்டப்பட்டிருக்கு கைகள். என் 2 கண்களுக்காக இந்த ஒரு விசை. வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:28. ஆமா. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய நியாயாதிபதி 16:28 பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் ஒன் டைம் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொன்னான். How many of you have asked? என்னை சுகப்படுத்துங்க. பல ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பட் ஐ எம் நாட் பாதர்டு. நான் பெல்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். நிற்கணும்னா கஷ்டம், அப்புறம் வீட்டுக்கு போனால் கால் வலிக்கும், நைட் படுக்கும்போது கால் வலிக்கும், எல்லாம் ரைட். பட் ஐ ஸ்டில் ஆஸ்க் த லார்ட். டேவிடுக்கிட்ட ஒரு முறை நாங்கள் கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூடியிருந்தப்போ ஒவ்வொரு காரியத்தை பற்றி ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது என்னுடைய அண்ணன் பிஷப் மனோ டேனியல் கேட்டார், உங்கள் அப்பாவை பற்றி உன்னுடைய ஒப்பீனியன், கருத்து என்ன நினைக்கிற அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா கிட்ட என்ன கேட்டாலும் நோன்னு சொல்ல மாட்டார். எப்படி நோன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அது எப்போ வரும்னு தெரியாது. எப்படி எப்போ வரும்னு தெரியாது. மனிதன் எனக்கு எப்போ வாய்ப்பு இருக்குதோ அப்போ தான். என் ஆண்டவர் அப்படி இல்லை. 5 நிமிஷத்தில் எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தாரு, அடுத்த நிமிஷத்தில் இவனுக்கு பதில் கொடுத்தாரு. He regained his strength. ஒரே மூச்சா 2 தூணியும் தள்ளி விட்டான். அவன் உயிரோடு இருந்து கொன்றதை பார்க்கலாம், அன்ற நாளிலே அவன் கொன்றது அதிகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். என்னை நினைச்சுக்குங்க சுவாமின்னு கேளுங்களேன். என்னை நினைச்சுக்குங்க சுவாமின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். இன்னொரு காரியத்தை படித்தேன், எழுதினேன். எழுதும் போது எழுதலாமா வேணாமான்னு யோசித்தேன். ஆனால் அது எழுதுறது நல்லது தான் சொல்லிட்டு எழுதிட்டேன். நம்மை நினைக்கும் பொழுது, நம்மை நினைத்த பொழுது அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருப்பாராம். இந்த ஜனங்க இனிமேல் என்னை பின்பற்றி வரமாட்டாங்க, நான் தான் தெய்வன்றதை மறந்து போனாங்க, அதனால இவங்களை மொத்தமாக காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு முறை யோசிக்கிறார். இப்போ இடையில ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. மோசே நின்று சொல்கிறான், அவங்களெல்லாம் எடுத்துடுறதா இருந்தால் என்னையும் சேர்த்து என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறான். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் ஒரு ஆமேன்னு சொல்லம்மா. மனஸ்தாபப்பட்டார் அந்த நாளில். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நீர் பண்ணின உடன்படிக்கையை மறந்துட்டீங்களா கேட்குறான். நீ கேள. நான் இதை எழுதும் போது எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டேன். நான் இன்றைக்கு நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ன்றதுக்கு காரணம் என்னன்னா, என் தாயார் செய்த நன்மைகள். முடவனை மொண்டி தூக்கி நடக்க முடியாது, அவனை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு இங்கேருந்து சென்னை ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போனாங்க. எங்கள் அம்மாவே ரொம்ப வாட்டச்சாட்டமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, இன்றைக்கும் நாளைக்கு மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒரு முடவனை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு ஜிஹெச்சு கூட்டின்னு போய், அதுவும் பஸ்ஸெல்லாம் கிடையாது, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு, ட்ரெயினில் போய் ஜிஹெச்சுக்கு போய் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எங்களோடையே சேர்த்து அவனையும் உட்கார வச்சு அவனை வளர்த்து அவனை ஆளாக்கி
ஒரு உத்தியோகத்தை, நல்ல ஒரு உத்தியோகமும் பெற்றுக்கொண்டு அவன் சிறப்பான ஒரு குடும்பத்தையும் வைத்திருக்கிறான். இன்றைக்கு இருக்கிறாங்க. அவர்கள் விதைத்த விதைகளை நாங்கள் அறுத்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களே, ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை உன் பிள்ளைங்க அறுப்பாங்க. என் தாயார் விதைத்த விதைகளை நாங்கள் அறுத்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஆரவாரத்தோடு இருக்கிறோம், ஆர்ப்பரிப்போடு இருக்கிறோம். அவர்கள் செய்த காரியங்களை விட மேன்மையான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்வதற்கு காரணம், செய்வதற்கு ஆண்டவர் சொல்கிறார். வேதவசனம் சொல்கிறது 37ஆம் சங்கீதத்தில், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமானின் பிள்ளைகள் கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு இறந்தது திரிந்ததையும் நான் காணவில்லை என்று எழுதியிருக்கிறான். ஸோ நீ நன்மையா, உண்மையா, நீதியா, நேர்மையா இருந்து செய்கிற காரியங்கள் உன் பிள்ளைகளுக்கு போகும். நீ செய்கிற அநியாயம், அட்டூழியம் அனைத்தும் எங்கே போகும்? அதுவும் அவங்கள்ட்ட தான் போகும். வேற எங்கேயும் அடுத்த வீட்டுக்கு போகுமான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா போகாது, நிச்சயமா போகாது. உன் மனதின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமாம், when you think about it, when you speak about it, ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். ஸோ அன்னைக்கு அவர் தீமை செய்ய நினைத்ததை இதோட காலி பண்ணிடணும், விட்டுறணும்னு நானும் நீயும் செய்த அநியாயத்துக்கும் பாவத்துக்கும் ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா நம்மளாம் இருந்திருக்கவே ஒன்றும் வேணையா. ஒரு பேனா எடுத்து எழுதுகிறோம், ரொம்ப முக்கியமான காரணம், ஃபோனில் கேட்டுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருக்கிறோம், இங்கு தீர்ந்து போச்சு, ரீஃபில். கோவம் வந்துடுது, என்ன பண்ணுறோம்? உடனே அப்படின்னு சொல்லி தூக்கி அடிச்சிடுறோம். இன்றைக்கு நானும் நீயும் இருக்கிற நிலைமை அதுதான். அப்பப்போ தப்பு பண்ணும் போதெல்லாம் தூக்கி போட்டுறணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. பட் என்னுடைய முன்னோர்களோடு செய்த உடன்படிக்கை அவர் மறக்கிறவர் அல்ல. மோசே கேட்குறான், ஆபிரகாமோடும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திரையாகமோ 32:13. உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேல் யாரு? யாக்கோபை நினைந்தருளும் என்று கேட்கிறான். நீர் பண்ண உடன்படிக்கை மறந்துடாதீங்க. ஆமா, கடைசியா ரைட்டு. கடைசின்னா இந்த முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 5வது ஆளு ஒரு ஆளை யோசித்தேன். சாக போறான்யா, சாக போறான். இயேசுநாதரோடு கூட சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்டான். உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைந்தருளும். வாசிங்க அந்த வசனத்தை. உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைந்தருளும். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். கேட்டாங்களா? அவன் விடுதலை ஆனான்னா? ஆமா, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை நம்ம கேட்க போறோம். இன்னொருத்தர் தான் அவன் நிலைமை என்ன? 2 பேர் மாவு அரைச்சின்னு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துருவாங்க, 2 பேர் தோட்டத்துக்கு போவாங்க, ஒருத்தர் போயிடுவாங்கன்றாங்களா? அந்த கதை தான். அதனால எத்தனை பேர் மேலே போவோம், எத்தனை பேர் கீழே இருப்போம்னு தெரியாது. கண்டிப்பாக ஆண்டவர் வரப்போகிறார். வெற்றியின் ஊர்வலமாய், வெற்றியின் ராஜாவாய் இந்த குருத்தோலை ஞாயிறு ஊர்வலத்தில் கடந்து சென்றவர், எருசலேமுக்குள் கொண்டவர் நாளைக்கு நிச்சயமாக இங்கே வரப்போகிறார். கழுத மேலே இல்லை, ஒரு ஜட்ஜா, குழந்தையா இல்லை, ஒரு ஜட்ஜா வரப்போகிறார். அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சரி, இந்த 5 நபர்களையும் 5 காரியங்களையும் நம்ம பார்த்தோம். அப்படின்னா அவர் நம்மை நினைப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் முடிச்சிருவேன், டைம் அதிகம் ஆகலை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. முதல் வசனம் வாசிங்கள, 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். 2 பேரும் கூட்டினாலே, நான் சில நேரங்கள் இப்படி போகும்போதெல்லாம் என் கூட வரவங்கிட்ட சொல்லுவேன், அங்கே பாரு ஆரம்பிச்சிட்டாங்க பாரு, ஒரு 4-5 பெண்கள் இருப்பாங்க, உடனே ஆரம்பிச்சிருவாங்க. எதை பற்றி பேசுவாங்க? பைபிளை பற்றியா பேசுவாங்க?
அந்த வீட்டில் இந்த கதை, இந்த வீட்டில் இந்த கதை, யாரோட யார் போனால், யாரோட யார் வந்தால், இதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? கவனித்து கேட்பார். கவனித்து கேட்பார். நீ எங்கே பேசினாலும் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கேட்குறாருமா, அம்மா ஐயா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் யாரோட என்ன பேசினாலும் சரிதான், God is listening to you. சூப்பர். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப என்னன்னா ஆண்டவர் அதை கவனித்து கேட்கிறாராம். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் இருங்க, ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக வச்சிருக்குதான். அப்ப தாவீது ஒரு இடத்துல சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? உம்முடைய ஞாபக புஸ்தகத்திலிருந்து என் பேரை எடுத்து போடாமல் எடுத்துடாதீங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மைதான் ஆண்டவரே, நானும் நீயும் கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆமாம், என் விசித்திர வினோதமாய் என் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. தெரியுமா? 139 அதுலேயே எழுதியிருக்குது இந்த ஞாபக புஸ்தகம் பற்றி. 139 சங்கீதம். வீட்டுக்கு போய் வாசிங்க, நான் அதை எடுக்கலை. எடுத்தீங்கன்னா நீ பார்த்து சொல்லுமா அந்த வசனத்தை. 15 வாசிங்க. உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாக்கி இருக்கவில்லை. ஆனால் அதில் அந்த ஞாபக புஸ்தகத்தை பற்றி எழுதியிருக்குமே. 16 போடுங்க, போட முடியுமா பாருங்க. அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. இட் ஹஸ் ரிட்டர்ன். ஆமா, நான் இங்க வந்து சும்மா வந்து உட்கார்ந்தல, நான் இந்த இடத்துல ஜஸ்ட் லைக் தட் வந்து ஊழியக்காரனா வரல. இட் இஸ் அனாதி தீர்மானம். ஆண்டவருடைய அனாதி தீர்மானமும் ஸ்நேகமும் சேர்ந்து நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமா, நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. God has decided. முன்னாலேயே முன்குறித்து எழுதப்பட்ட காரியங்கள், இதை எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எனக்கும் உனக்கும் அவசியம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணும். இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்னையா பயம்னு கேட்ட, கர்த்தருக்கு பயப்படணும். தீமை எல்லாத்தையும் வெறுத்துறது, கர்த்தருக்கு பயப்படுகிறோம். இரண்டாவது, கர்த்தர் நம்மை நினைக்க நாம் ஜெபிக்க வேண்டுமாம். ஜெபிக்கிற மக்களாய் மாற வேண்டுமாம். யாருடைய பெருமூச்சை கேட்கிறாருன்னா, யாத்திராகமம் 2:24-25 வாசிங்களேன். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்களுடைய பெருமூச்சு. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஜனங்களா ஈஜிப்டில் இருக்கிறாங்க இந்த இஸ்ரேல் மக்கள். அவர்களை உயர்வுக்கு கொண்டு வந்து அந்த அரசன் மரித்து போறான். ஸோ அவர்களை அறியாத வேறொரு அரசன் வருகிறான், அவர்களை கொடுமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. யாத்திரையாகமாக எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு சினிமா பார்க்குறத போல இருக்கும் அந்த ஸ்டோரி புஸ்தகம். போய் வாசித்து பாருங்கள். அந்த சூழலில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர்கள் பெருமூச்சுகளோடு ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்களாம். இது என் சன்னிதானத்திலே வந்து எட்டிட்டு என்ற ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சோடு கேட்டதுனால மோசையை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. விடுதலை பயணம் அதனால தான் அதிலிருந்து உருவாகுதுன்றதெல்லாம் உண்மை. பரவாயில்ல, இப்போ அந்த இது வேணும். ஆனால் அவர்களுடைய பெருமூச்சை கேட்குறாரு. இன்னைக்கு பெருமூச்சு விட்டவங்க எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? இந்த சர்ச் கட்டி முடிச்சுட்டு என் மகன் எங்களை ஊட்டிக்கு அமிச்சாப்பில் ஒரு வாரம் இப்போ இருந்துட்டு வாங்க சந்தோஷமாக. தனித்தனியாக நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணி பழக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றா ஜெபம் பண்ண மாட்டோம். அங்கே போன உடனே ஒரு ரூம் தானே கொடுத்தாங்க எங்களுக்கு, 2 ரூம் கொடுக்கலையே. அதனால் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு சில நாட்களில் நேரங்களில் நான் அழுது ஜெபம் பண்ணுகிற பழக்கம் உண்டு.
அன்றைக்கு அழ ஆரம்பித்தேன், நிறுத்தலை. அப்போ என் மனைவி கேட்டாங்க, இப்படி தான் ஜெபம் பண்ணுவீங்களா நீங்கள் எப்பவும்? இல்லை, ஆனால் பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுகிற அவசியம் மிக மிக அவசியம். ஜஸ்ட் லைக் தட் ப்ரேயர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் ப்ரேயர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. மிக மோசமான சூழ்நிலையில் நீ போய் அகப்பட்டு கொண்டாலும் ஒரு பெண்மணி கேட்குறா, நாய்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வரலன்னு இயேசுநாதர் சொல்கிறார். அவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். என் மகள் சுகப்படுத்தப்பட வேண்டும், நான் அந்நியர்களுக்காக வரவில்லை, என் சொந்த ஜனங்களுக்காக வந்தேன்னு சொல்லி இயேசுநாதர் சொல்கிறார். அப்போ கேட்குறாரு, அவர் சொல்கிறான், மேஜையின் கீழ் விடும் துணிக்கைகளை அவள் சாப்பிடுவாள். சாரோல் நவரோஜ் அந்த பாட்டை பாடுறாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இறங்குமே என் இயேசுவே என்ற பாடல். மேஜை துணிக்கைகள் தாரும் பேதைகள் கேட்டிடவே. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாது? ஐயோ, ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். மேஜை துணிக்கைகள் தாரும் என்று கேட்ட மாந்தர் ஜெபம் கேளுமே. மிக சிறப்பான ஒரு பாடல். ஏன்னா ரொம்ப விரும்பி பாடுற பாடல் அது. ஆமாம், இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. வீட்டில் யூடியூப்பில் போய் போட்டு அதை கேட்டு பாருங்க. அந்த பாடலின் வரிகள் நிச்சயமாய் நம்மோடு அது பேசுகிறதாய் காணப்படும். அவள் கேட்டால், கர்த்தர் நம்மை நினைக்கிறவர்களாய் மாற்றப்படும் ஒரு ஜெப வாழ்க்கை நாம் அதை செய்ய வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். கடைசி பாயிண்ட்டு, கர்த்தர் நம்மை நினைத்து பார்க்க பக்தியோடு மன்றாடணுமா? மன்றாடனா ஜெபம் பண்ணணும் பக்தியோடு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போயிட்டு, ஆண்டவரே நான் இங்கே வந்தேன், இங்கே போனேன், இங்கே சாப்பிட்டேன், இங்கே போகிறேன், என்னை கொடுத்ததுக்கு நன்றி, அதோடு முடிஞ்சு போச்சு, போயிட்டு வரேன், அப்படி இல்லை ஜெபம். பக்தியோடு அவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அதோடு சேர்ந்து தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தர்மங்கள் செய்ய வேண்டும். எத்தனை பேர் அதை தர்மங்கள் செய்கிறோம்? நம்ம திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செய்கிறோம். எல்லாரும் எல்லா காரியங்களையும் திருச்சபையை சார்ந்து செய்வதனால அந்த கும்பலில் சேர்ந்துடுறோன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திருச்சபையை சார்ந்து செய்கிறது ஒன்று, குடும்பமாய் நாங்கள் தனியாய் செய்கிறது ஒன்றுன்னு நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. உன்னுடைய தான தர்மங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தர் பார்த்தார் என்று ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது. கொர்நேலியு, ஆமாம், வாசிங்களா அந்த வேத வசனத்தை. அப்போஸ்தலர் 10:4. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. அவருடைய சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. It will take you. நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். செத்து போகிறவங்களெலாம் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? கிறிஸ்தவ குடும்பங்கள்லாம் அந்த கல்யாணத்தப்போ போட்ட கோட்டை மாட்டி அந்த பேண்ட்டை மாட்டி அந்த இதில் வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? கை தூக்க மாட்டேன்றீங்களா? ஐயோ, பயப்படாதீங்க, 1-2 பேர் தான். அப்போ நீங்களாம் சாவுக்கே போனது இல்லையா? இல்லை எட்டி பார்த்தது இல்லையா? தூரம் நின்று மாலை எப்படி போட்டு வந்துடுவீங்களா? ஆமாம், என்ன பண்ணுவாங்க, அது கல்யாணம் பண்ணும்போது ஒல்லியாக இருப்போம், இப்போ கொஞ்சம் புஷ்டியாகிடுறோம். உடனே சைடில் இந்த இதெல்லாம் கிழிச்சி கையை உள்ள வந்துட்டு மேலே போட்டு பட்டனை போட்டு மாட்டிடுவாங்க. பேண்ட்டு மாட்டுறாங்களோ இல்லையோ மூடிடுவாங்க. முடிக்க போகிறேன் நான், சோர்ந்து போகாதீங்க. அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு இப்போ மேலை நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பரியல் ட்ரெஸ்ஸுன்னு விற்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ட்ரெஸ்ஸுன்னு? பரியல் ட்ரெஸ்ஸுன்னு, புதைக்கிற திக்கு ட்ரெஸ்ஸு, வெட்டிங் ட்ரெஸ்ஸுன்னு விற்கிறான். தெரியுமா? தெரியாது. வெட்டிங் ட்ரெஸ் வாடகை கூடுறான். தெரியுமா? நான் நிறைய பேருக்கு சொல்கிற ஆசனை, ஒரு நாள் கோட்டு போடுறதுக்கு எதுக்குடா போய் 10,000 20,000 25,000 பொண்ணு வீட்டில் வாங்கிட்டு போட்டுக்கிறீங்க, வாடகைக்கு எடுத்துங்கடான்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், யாரும் கேட்கல. சரி பரவாயில்ல, இந்த சிரிக்கிறீங்க, உண்மையாது. என்கிட்ட ஆலோசனை கேட்டால் அதான் சொல்லுவேன். சூப்பர் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது.
என்ன மாதிரி ராஜா போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு கூட இருக்குது இன்னைக்கு வாடகைக்கு. கோடம்பாக்கம் போனால் நம்ம அந்த சினிமாவில் நடிக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், வாங்கிட்டு வந்தோம். இப்போ தாம்பரம் கூட வந்துருச்சா, சரி போகட்டும். அந்த ட்ரெஸ்ஸில் இப்போ கோட்டுன்னா கோட்டுக்கு எத்தனை பாக்கெட் இருக்குன்னு தெரியுமா? என்கிட்ட இன்னும் அந்த இந்த கோட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த வெட்டிங் கோட்டில் என் பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த கோட்டு வச்சுருக்கிறேன் பத்திரமா. டெய்லி ஆல்மோஸ்ட் அதை தொட்டு பார்க்குற தொடுறதுக்கு வாய்ப்பு, அதனால தொடுறேன். எத்தனை பாக்கெட் இருக்குன்னு தெரியுமா? இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும். அப்படி திறந்து உள்ளே விட்டால் உள்ளே 1 இருக்கும். அப்போ எத்தனை பாக்கெட் ஆச்சு? 4 பாக்கெட். பாக்கெட் எதுக்கு? பாக்கெட் எதுக்கு? வாயை திறந்து பேசுங்கய்யா கொஞ்சம் என் கூட. பிரபாகர், எதுக்கு பாக்கெட்டு? பணம் வைக்க, பணம் வைக்க, பர்ஸ் வைக்க, முக்கியமான பேப்பர் வைக்க. அந்த டெத்து துணிக்கு கோட்டுக்கு பாக்கெட் இருக்காதான்? என்ன இருக்காதான்? எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா கோட்டு தைக்கிறான், அதுவும் விற்கிறானுங்க. இன்னும் இதோட மோசமான காரியம்லாம் இருக்குது. இப்போ டைம் ஆனால் கூட பரவாயில்ல. இப்போவே என்ன பண்ணுறான்னா இன்சூரன்ஸ், பரியல் இன்சூரன்ஸ்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் அப்பப்போ போட்டுக்கினே இருப்பான். வயசானவங்கெல்லாம் அதில் போய் மாதம் பணம் கட்டிக்கினே இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அவன் சாகும் போது தூக்கிறதுக்கு 4 பேர் தனியாக வருவான். பெட்டிக்கு தனியாக காசு, இடத்துக்கு தனியாக காசு, எல்லாத்தையும் முன்னாலேயே சேர்த்துடுறோம். ஆனால் இந்த பரியல் ட்ரெஸ்ஸில் பாக்கெட் இல்லை. காரணம் என்னன்னா, அவன் எடுத்துன்னு போகிறது, ஹலோ, எடுத்துன்னு போகிறது ஒன்றும் இல்லை. அவன் கீழே போகிறான், புதைக்க போகிறாங்க, அதனால பாக்கெட் இல்லை. சரியா? நீங்கள் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. எப்படி சேர்க்கறது? எப்படி கொடுத்து அனுப்புறது பரலோகத்துக்கு? யாருக்கிட்ட கொடுத்து அனுப்புறது? நீ பார்க்குறிய ஏழை எளிய மக்கள், அவர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சிறேன். அவர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சிருங்க. இந்த கொர்நேலியும் அவன் நம்ம ஆள் கூட கிடையாது, யூதம் கிடையாது, வேறொரு ஆள். அவன் செய்த தானங்களையும் தர்மங்களையும் பார்த்து தேவ தூதனை அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு ஆண்டவர் பேசுகிறார். உன்னை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லம்மா. என்னையும் உன்னையும் நினைப்பதற்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அது வாய்ப்பு. இந்த நாளை என்றைக்கும் மறக்காமல் இந்த காரியங்களை நம்ம நினைவு கூறுவோம். ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும். அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு நாள் நிச்சயமாக உண்டு. ஏப்ரல் மாதத்தில் இருக்குது. நான் பார்த்தேன் அதை கூட, அடுத்த வருஷம் என்னைக்குன்னு சொல்லி. மார்ச் மாதத்தில் இல்லை, ஏப்ரல் மாதத்தில் இருக்குது. நினைவு கூறுவோம். நான் இன்னைக்கு சொன்ன காரியங்களை மனதில் வைத்துக்கொள்வோம். ஆண்டவரே என்னை நினச்சி பாருங்கள். திடீர்னு ஒருத்தர் பார்த்த உடனே என்ன சொல்கிறோம்? என்னப்பா மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குறோம்ல. ஆண்டவர் பார்த்தே கேளுங்களேன். என்னை மறந்துடாதீங்க சுவாமி, என்னை நினைவு கூறுங்க சுவாமி. எப்போ உனக்கு சிக்காகும் பொழுது கேளு, உனக்கு பிரச்சனை வரும்போது கேளு, உனக்கு வேதனை வரும்போது கேளு. ஆண்டவர் உன் நினைவாகவே நிச்சயமாக இருப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமாம் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அநேக மக்களை குறித்து பார்த்தோம். என்னை நினைந்தருளும் என்று கேட்ட மக்களுக்கெல்லாம் நாங்கள் நினைச்சிருக்கிறோன்னு நீங்கள் பதில் கொடுத்தீங்க. எங்களையும் நினைத்து எங்களுக்கு பதில் கொடுங்க சுவாமி. உண்மையாய் உம்மை தேட மனதுடையவர்களாய் பெருமூச்சோடு நாங்கள் வேண்டுதல் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பெருமூச்சோடு நாங்கள் வேண்டுதல் செய்ய நித்தமே மக்காய் பரிந்து பேசும் நள்ளிரவின் நண்பனே, அன்பின் பிதா முன்னில் நின்று ஜெபித்திடும் அன்பர் ஜெபங்கேளுமே. அன்பின் பிதா முன்னில் நின்று ஜெபித்திடும் அன்பர் ஜெபங்கேளுமே. இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. கூவி கதறியே ராவும் பகலுமே எஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே.
எஸ் லார்ட். பிள்ளைகள் அப்பம் கிடைத்திடாதோ என்று பேதைகள் கேட்டு அந்த செபத்தை கேட்டு அந்த நாளிலே விடுதலை கொடுத்த என் ஆண்டவர் எங்களையும் நினைந்தருளும், எங்கள் தேவைகளையும் சந்தியும். பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு, துன்பத்தோடு, இல்லாமையோடு, வருமானம் இல்லாத சூழ்நிலையோடு, ஆண்டவரே சுகவீனத்தோடு இருக்கிற மக்கள் விடுதலையாக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் என் மக்களை நீர் நினைத்தருளும்படியாய் உம்மிடத்திலே சன்னிதானத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.